அதனால கூட I just want you to turn to லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக I just request you. அதே நேரத்துல அந்த வாசனங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, here you see ஜீசஸ் இயேசுடைய காரியத்தை, இது நம்ம எல்லாரும் அடிக்கடி படிச்ச காரியமா இருக்கலாம். ஹalleluya. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, there is something that attracts Jesus, and Jesus அதை பார்க்கிறவராய் அதை கண்டினியூட்டியா இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஹalleluya, இங்க இருக்கிறத நாம பார்க்கலாம். இங்க என்ன இருக்குதுங்க, நீங்க 38ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. So it's amazing. ரெண்டு சகோதரியுடைய வாழ்க்கை. இட்ஸ் நாட் அபவுட் மார்த்தாள் இந்த இடத்துல ஒரு எரிச்சல், ஒரு ஜெலசினால மார்த்தாள் இயேசு கிட்ட இதை சொல்லல. ஆமென். she came with a love. அது ஜஸ்ட் யோசித்து பாருங்க. இந்த ஜீசஸ் வாஸ் வெரி மச் அட்ராக்டட் டு திஸ் ஃபேமிலி. யோவான் 11 பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டு இருக்கும், இயேசு என்ன பண்ணாருங்க, மார்த்தாள், மரியாள், லாசரு மேல நேசித்தாராம், அதிகமா நேசித்தாராம். சோ லாசரு வியாதிப்பட்டு இருக்கும் போது அந்த செய்தியை தான் இயேசுக்கு அனுப்புவாங்க. நீங்க நேசிக்கிறவர், the one whom you love is sick தான் சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாங்க, he loved them because there was something, ஒரு அவர்களுக்குள்ள ஒரு அந்யோனம் இருந்தது. காரணம் என்னன்னா, when you look, இயேசு ஊழியத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறார். ஒரு பெத்தானியாக்கு போகும்போது மார்த்தா தான் என்ன பண்றாங்க, இயேசுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். ஆமென். இயேசு யார் அழைச்சாங்கன்னு தெரியல, அந்த கிராமத்துல வராரு. as he is traveling into Bethany, மார்த்தாள் தான் என்ன பண்றாங்க, ஐயா இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வர அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அழைச்சது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாங்க, தன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்ட. she gave the home for Jesus. அந்த இடத்துல இயேசு சும்மா சாப்பிட்டது போல, there was a ministry going on. சோ அந்த மினிஸ்ட்ரிக்கு வரும்போது என்ன பண்ணாங்க, when they heard, people heard of Jesus. இல்ல மார்த்தாள் இன்வைட் பண்ணி இருக்கலாம், இல்ல இயேசு இருக்கிறதை கேள்விப்பட்டு ஜனங்க வந்திருக்கலாம். there are lots of people sitting அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது மார்த்தாக்கு என்ன இருந்துச்சுங்க, she had a heart to serve people. ஆமென். நம்ம எப்பவுமே நம்ம பிரசங்கத்துல என்ன பண்றோம், மார்த்தால குறை சொல்லுகிறவர்களாக இருப்போம். இயேசு என்ன மார்த்தால குறை சொன்னது போலதான் நம்ம பேசுவோம். ஆமென். but the thing is that மரியாள் இன்வைட் பண்ணாங்கன்னு இல்ல, பட் இட் இஸ் மார்த்தா who invited Jesus. மார்த்தா தான் அந்த வீட்டுல அவருக்கு இடம் கொடுக்கறாங்க. மார்த்தாள் எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, சும்மா வந்துட்டு போகக்கூடாது. she just அவளுடைய இருதயம் எத்தனை பெருசா இருந்திருக்கு யோசித்து பாருங்க. have you any time thought about மார்த்தாவுடைய இந்த கேரக்டர் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. she had such a big heart. என்ன ஹார்ட்டுங்க, வர்றவங்களெல்லாம் போஷிக்கணும். she had the heart, அவ்வளோ பெருசா இருந்துச்சு, லைக் a king. அந்த இருதயத்தை போல வந்தவங்கள என்ன பண்ணணுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடணும், திருப்தியா போகணும். that is the heart of a king. ஒரு ராஜா விருந்துக்கு அழைக்கும் போது என்னங்க, ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு யாரு விருந்துக்கு அழைக்கிறவங்களை எப்படி இருக்கணுங்க, he feels that they have to go out satisfied. அது போலதான் ஒரு இருதயம் இந்த மார்த்தாளுக்கு இருந்தது. Hallelujah. Don't ever misinterpret Martha. மார்த்தாளுக்கு நான் we'll see some other day about Mary. இந்த இடத்துல பார்த்து மார்த்தாளுக்கு அத்தனை பெரிய இருதயம். she invited, எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரையும் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது. I believe that she introduced Jesus to them. இயேசு கிட்ட கொண்டு போனாங்க. Hallelujah. பாருங்க, it's my experience. நான் எங்க போனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கும் போது
நான் போகிற இடத்துல they will ask, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்கள கூட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. That is a heart. That is a big heart. Hallelujah. So they wanted, அழைச்சவங்க மாத்திரம் அந்த வீட்டுல இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க, they want to, அவர்கள் வந்தவர்களும் they want to, ஒரு என்னன்னா ஒரு பிசிக்கல் பிளெஸிங் மாத்திரம் இல்ல, அவங்க திருப்தியா போஷித்து இருப்பாங்க, அதே நேரத்துல they want ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் அவங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறதை நம்ம, that is my experience. அதை நினைக்கும் போது now I think, மார்த்தாலும் வந்தவர்களை சும்மா வந்து சாப்பிட்டுட்டு போகனல்ல, they introduced to Jesus the living word, ஜீவனுள்ள வார்த்தை. It means அங்க மரியாள் உட்கார்ந்து இயேசுடைய பாதத்துல தேவன் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தாலும்னா, it means Jesus was ஏதோ ரகசியமா பேசல, there were people there and Mary took a place, அந்த இயேசுடைய பாதத்தை தெரிந்து கொண்டார். But Jesus was speaking to everyone. அங்க வந்தவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிச்சயமாக இயேசு பேசியிருப்பார். ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி பிரவேசிப்பது என்பதை பேசியிருப்பார், பரிசுத்தத்தை குறித்து பேசியிருப்பார், நீதியுள்ள வாழ்க்கை குறித்து பேசியிருப்பார். Jesus would have preached, because அவருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் Jesus preached one thing, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. He was preparing a group of people who can enter into the heavens. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும்னு என்ன பண்ணாரு இயேசு. So that was the heart of Martha. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இயேசுவை இன்வைட் பண்ணா, ஹalleluya, அவர்கிட்ட முதல் போனவளே மார்த்தாள் தான். ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, மார்த்தாளுக்கு இயேசுகிட்ட விசுவாசம் இல்ல. She had so much faith in Jesus. அவ நினைச்ச, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். She had so much faith in the words of Jesus. That's the reason she invited Jesus to her. She had so much faith in him. அதனாலதான் when Lazarus was sick, அவருக்கு செய்தி அனுப்புனாங்க. ஹalleluya. அதே போல இயேசு பெத்தானியாவுக்கு லாசரு மரித்த பிறகு அந்த கிராமத்துக்கு வரும்போது, she was the first woman to run to Jesus. மரியாள் வீட்டுல தான் அழுது கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன பண்ணாங்க, she ran to Jesus. வழியிலே அவரை சந்திக்க போகிறார். She listened to Jesus. She had faith in the word of Jesus. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க. அப்போ மார்த்தாள் என்ன பண்ணாங்க, மரியாள் மாத்திரம் கேட்கல, மார்த்தாளும் கர்த்தருடைய வார்த்தையை அவ உட்கார்ந்து கேட்டு இருக்கணும். Amen. She would have listened to the word of God, but என்னங்க, she had such a big heart. She want to make எல்லாரையும் வந்தவர்களை திருப்தியா அனுப்புக போகணும்னு அந்த வாஞ்ச அந்த தாகம் என்ன பண்ணாங்க, சில நேரத்துல she had to just step out of the presence of Jesus. ஹalleluya. இயேசுவை விட்டு தூரம் போகலங்க, இயேசு அங்கதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ளதான் மார்த்தாலும் இருக்கிறார். இயேசு பேசுறது அவ காதுல விழுந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு ஏக்கம் மார்த்தாளுக்கு என்ன இருந்துச்சுங்க, என்னோட மரியாளும் வந்து சேர்ந்து எனக்கு உதவி பண்ணா நம்ம சீக்கிரத்துல இந்த வேலையை முடிச்சிடலாமே, வந்தவர்களை அனுப்பிச்சிடலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இயேசுடைய பாதத்துல நானும் உட்காருவேனுங்கிற ஏக்கம் இருந்திருக்கலாம். I don't know, but it's not written in the scripture. ஆனா மார்த்தாளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா something, it was totally contrast. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. யோவான் 12ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இயேசு என்ன பண்றாரு, இயேசு லாசரு மரித்து உயிரோடு மறுபடியும் ஒரு விருந்து இருக்கிறது, அங்க போகிறாரு. உடனே மரியாள் என்ன பண்றாங்க, இயேசு அந்த அளவுக்கு அவன் நேசித்தபடினால விலையேற பெற்ற நலதம் என்ற தைலத்தை, சரித்திரம் சொல்லும் அது 1 வருஷம் சம்பளம், 1 வருஷம் டெய்லி வேஜஸ், 1 வருஷத்துக்குரிய வருமானம் அது. அதை இயேசுக்கு என்ன பண்றாங்க, she loved him so much, அதை உடைச்சு அவரு ஊத்தி அவர் தொடச்சி அந்த வீடை நறுமணமாக்குகிற the presence. Amen. That much she loved. So both the sisters, நான் யாரையும் குறையா மறைப்பிடல, they both loved Jesus more than their life, more than anything. இன்னைக்கு அதுதாங்க நமக்கு வேணும். Hallelujah. So சில பேர் they're over, just think அப்படியே உலகத்தின் பக்கமே போகிறது இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்ல. ஜீசஸ் இயேசு he came from heaven. நம்ம பைபிள்ல படிக்கிறதுனால தெரியும். பட் அந்த நாட்கள்ல when Jesus uttered this word, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குமோ தெரியாது. அப்போ இயேசு என்ன சொல்றாங்க, நான் உலகத்துல
நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் ஆனா பட் they are still on this earth. நம்ம சுற்றி பல தரப்பட்ட ஜனம் இருக்கிறாங்க. ஹalleluya. நல்லவர்கள் இருக்காங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க, பல தரப்பட்ட மக்கள் நம்ம சுத்தி இருக்கிறாங்க. ஹalleluya. அந்த சுத்தி இருக்கிற ஜனத்தின் நடுவுல தான் இந்த குடும்பமும் இருந்ததுங்க. இந்த சுத்தி இருக்கிற கூட்டத்தை தான் மார்த்தாள் தன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணா. இயேசுவை இன்வைட் பண்ணது மாத்திரமல்ல, she invited every neighbor, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் இன்விடேஷன் கொடுத்தார். என்னன்னு? ஹalleluya. வந்து பாருங்க, come and look to this man. அந்திரேயா பேதுருவை கூப்பிட்டு வந்து பாரும். பிலிப்பு ஹalleluya நாத்தான்வேலை கூப்பிட்டு வந்து come and see. அந்திரேயா பேதுருவை கொண்டு வந்தான், பிலிப்பு கொண்டு வந்தான், பிலிப்பு நாத்தான்வேலை கொண்டு வந்தான். யோசித்து பாருங்க. Hallelujah. Like that they brought, this women brought the whole village. எத்தனை பேர் இருந்தாங்க? She brought, யோசித்து பாருங்க, அத்தனை பேருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு எத்தனை கஷ்டம். But she did it with joy. She did it with joy. அதனாலதான் மார்த்தாள் வந்து கேட்கும் போது இயேசு அவர் கோபத்தோட சொல்ல, மார்த்தா அவர் 2 முறை, just imagine பண்ணுங்க அந்த வார்த்தையை. அவளுக்கு பிரதி மார்த்தாளே. ஹalleluya. அப்ப இயேசு நீ என் கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கிற, நீ ஜனங்களுக்கும் நடுவுலயும் இருக்கணும்னு விரும்புற, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ண நான் இதை எப்படி இயேசு எப்படி திருப்திப்படுத்துறது, வந்தவங்களை எப்படி நான் சரிப்படுத்துறேன், இப்படி நீ அநேக காரியங்கள் என்ன பண்ற குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற. that was the situation of மார்த்தா அந்த இடத்துல. அதுதாங்க மார்த்தாவுடைய சூழ்நிலை. அநேக காரியங்கள் எப்படியாச்சும் ஹalleluya சிலர் இருப்பாங்க. ஆமென். ஹalleluya. நம்ம சுரேஷ் பிரதர் இருக்கிறார். எப்படியாச்சும் போகிற இடத்துல I thank for the anointing that is upon him. அவர் எங்க போனாலும், ஒரு கார்ல டிராவல் பண்ணாலும், கடந்த நாள்ல கூட ஒரு 5 நாள் அவர் ட்ரைனிங் போகும்போது ஒரு காரியத்தை செய்தாருன்னு சொன்னார். என்னன்னு? எவ்ரி டே தன்னுடைய அந்த கார்ல அந்த ட்ரைனிங் போகும்போது சந்திக்கிற டிரைவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். He was able to proclaim the good news of Jesus. அதுல ஒருத்தருக்கு போன் பண்ணி என்னிடத்துல கன்னடத்துல பேச வச்சு அவர் ஜெபிக்கவும் தேவன் கிருபை கொடுத்தார். This is it. Amen. Hallelujah. எப்படியாச்சும் அவங்க ரட்சிக்கப்படாது கவலை, எப்படியாச்சும் அவங்க இயேசு அறியணும் அது கவலை. இயேசு அதை வந்து குற்றமா சொல்லல. ஹalleluya சொல்ற அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்ற, நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற. தேவையானது உனக்கு ஒண்ணுதாமா. Amen. You need one thing. I want you to be come. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் அவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு வேணும். Come to me. என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். I will give you peace. I will give you joy. I will give you happiness. It is full with Jesus. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு கிட்ட அது நிறைவா இருக்கிறது. He has in multiplication. நீங்க இன்னைக்கு தேடுறது, எதிர்பார்க்கிறதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? அது தேவ இயேசுடைய பிரசன்னத்துல இருக்குதுங்க. When you come to Jesus, somebody has to bring you to Jesus. நீங்க somebody, யாரோ ஒருவர் உங்களை என்ன பண்ணாருங்க, இயேசு கிட்ட கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. Somebody brought, என்ன கொண்டு போய் இயேசு கிட்ட விட்டாங்க. அந்த இயேசு தாங்க இத்தனை வருஷ காலம் என்ன நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த இயேசு தான் என்ன பண்ணாருங்க, எனக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஹalleluya. I learned to sit with Jesus. நான் எப்போதுமே அவருடைய பாதத்துல நான் இருந்து வந்தேன். I cannot boast about it. ஹalleluya. But இயேசு என்ன பண்ணாருங்க, ஒவ்வொரு முறையும் he pulled me towards Jesus. அதுதான் உண்மை. ஒவ்வொரு முறையும் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அநேக நாட்கள் வேலை ஸ்தலத்துல பிஸியா இருக்கும் போது, ஜெபிக்கிறது கூட நேரம் இல்லாத போது, ஏதோ ஒரு நேரத்துல he pulled me toward himself. தன்னுடைய பக்கமாக எடுத்துக்கொண்ட. Even when I was traveling, he pulled me towards himself. அதுதாங்க உண்மை. அதுதான் சத்தியம். Hallelujah. If you are worried, இந்த இரவுல கூட if you are worried, நீங்க
அநேக காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா, Jesus says, come. வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் பாரங்களை நான் அகற்றுவேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உன் கண்ணீரை கழிப்பாய் நான் மாற்றுவேன். Hallelujah. There is nothing impossible to Jesus. There is nothing impossible to Jesus. He is there already. உங்க சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே Jesus knew that situation. அந்த சூழ்நிலை அவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை பார்த்திருக்கிறார் இயேசு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Jesus was not angry with Martha. If Martha இயேசு கிட்ட அதிகமா நிறைய கத்துக்கிட்டா தெரியுங்களா? அவதான் she is the one who confessed that Jesus Christ is Lord. நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ஹalleluya, அவர்தான் கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் என்ன பண்ணாங்க? அவள் அறிக்கை செய்கிறத பார்க்கலாம். She confessed Jesus. Hallelujah, as the Lord, as the Messiah, as the Son of God. எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவர் சொன்னா she confessed the coming of the Lord. இயேசுடைய வருகையை குறித்து she proclaimed the coming of the Lord. அந்த வருகையில மரித்தவர்களை உயிரோடு கொண்டு வர போகிறதை அவர் she just confessed. நீங்க யோவான் 11:24 இருந்து படிச்சு பாருங்க. It's there. அப்படி உயிர்த்தெழுதலை நம்பினவன் இந்த மார்த்தாள். So I love Martha, I love Mary. Hallelujah. இயேசு ரெண்டு பேரையும் லாசருவை நேசிச்சார். இன்னைக்கு இரவுல Jesus wants to tell you, as a family, உங்களையும் அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். He loves you. He loves you. உண்மையாக அவர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். ஜஸ்ட் உங்க எல்லா கவலைகளை விட்டு ஸ்டெப் அவுட் ஆக, லீன் ஆன் ஹிம். அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஹalleluya. அவர் உங்களை ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு கண்ணீரை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அவரை கரத்துல ஒப்பு கொடுப்போம்.